நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன். புள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னா நம்புவீங்களா? ஒரு 10 வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாங்க செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலை நீட்டிக்கிட்டு 10 கூட இருக்காது, அது 4ஆம் கிளாஸ் படிக்குது, படிச்சிட்டு இருக்கு. புக்கு பேரை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி நடந்தது. அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த புக்கை. இது வெளியில வந்து படிக்குது. நான் கேட்டேன், ஏ ஃபைசா என்ன படிக்கிற? தெரியல. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சிட்டு. நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்க அம்மா அப்பா இதுபடி என்ன வளர்க்கறாங்களான்னு பாக்குறேன். நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இன்னொரு சோகம் என்ன தெரியுமா? இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இந்த வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கேட்பாங்களா சார்? 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் இல்ல. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு கண்டிப்பு இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகி விட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாம